நம்ம மல்லி இப்போ போலீஸோட வந்து நிக்கிறது கூட வந்து இந்த கதிரேசனுக்கு அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதே சமயத்துல மல்லி சொல்லக்கூடிய விஷயம், போலீஸ் இங்க வந்து இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது. இது எல்லாமே வந்து உண்மையிலேயே இந்த கதிரேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது யார்கிட்ட வேணாலும் பேசி ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த கதிரேசன் கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது நம்ம மல்லி, அடுத்ததா போலீஸ் இவங்க எல்லாருமே இங்க வந்து இப்போ இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல கதிரேசன் நம்புவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க தான் போலீஸ செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணு ரேணுகாவ சுடர் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த கதிரேசன் இருந்துட்டு இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே பண்றாங்க. ஆனா கடைசியில மல்லி காட்டக்கூடிய ஆதாரத்தால இப்படி ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சிறப்பான சம்பவங்கள் தான் இங்க அடுத்தடுத்து நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் கதிரேசன் இருந்துட்டு இங்க நம்ம வந்து அதாவது கைய கிள்ளி இது உண்மையா, நிஜமா, பொய்யா, கனவா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ அவரு தன்னோட கைய கிள்ளி வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது நம்ம பொண்ணு தான். அதாவது செத்து போன நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவரோட மைண்டுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடியே. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து அதாவது முன்னாடி இருந்தே மல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எதையுமே இவங்க ஒரு மிகப்பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. அதுதான் வந்து இவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு. அதனால வந்து நம்ம மல்லிய வந்து குறை சொல்லிட முடியாது. அடுத்ததா விஜய குறை சொல்லிட முடியாது. இப்படி யாரையுமே குறை சொல்லிட முடியாது. ஏன்னா மல்லிக்கு இந்த சுடர பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சதுல இருந்தே மல்லி அவ்ளோ போராடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கல்யாணம் மட்டும் தடுத்து நிக்கல. நம்ம பாபு வந்து அந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தல அப்படின்னா, கண்டிப்பா அடுத்ததா மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கும். அதாவது என்ன இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டி 3வது பொண்டாட்டிய ஆக்கியிருப்பாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கடைசியில சுடரால மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாமே வந்திருக்கும். இப்ப மட்டும் வராமையா இருக்கு அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துச்சு. ஆனா மல்லியால எல்லாமே தடப்பட்டு போயிடுச்சு. எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல கதிரேசன் இப்ப என்ன ஆக்டிங்க குடுக்க போறாங்க? இதுக்கு இந்த சுடர் என்ன பண்ண போறா? உண்மையிலேயே சுடர் இதுல இருந்து தப்பிக்க போறாளா? இல்லையா? அப்படின்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாவே இருக்க போகுது. உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த கதிரேசன்ல இருந்து, இந்த நிஷால இருந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லி வந்து சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாரி சொல்லி எல்லாருக்குமே தெரிய வருது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து என்ட்ரி குடுத்து, "யார் இங்க சுடர்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இங்க உட்கார்ந்துட்டு இருக்காளே இவ தான் சுடர்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கை காட்டி விடுறாங்க. வந்திருக்கிற போலீஸ் வந்து சாதாரண போலீஸ் கிடையாது. அதாவது இங்க இந்த ரேணுகா அதாவது ரேணுகா பின்னாடி இருக்கக்கூடிய ரகுவ கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த போலீஸ் கிடையாது. உண்மையான சுடர தேடிக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ். என்னடா இது உண்மையான சுடர எதுக்காக தேடணும் அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாரோட மனசுலயுமே காத்துக்கிட்டு இருக்கும். அதாவது இப்போ கதிரேசனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது சுடரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனாலும் இங்க என்ன நடக்குது? இந்த சுடர் எதுக்காக இங்க வந்து செட்டில் ஆகணும்? ரேணுகாவா மாறணும்னு நினைக்கிறா. அதாவது தன்னோட அடையாளங்கள மறைச்சு, அதாவது தன்னோட அடையாளத்தோட இவ சுத்திக்கிட்டு இருந்தா, இவ சுடர் அப்படின்ற பேரோட சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா, போலீஸ் எங்க பார்த்தாலும் கபுக்குன்னு வந்து தூக்கிருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு ரேணுகாவா செட்டில் ஆனா, இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவ்ளோ நமக்கு கிடைக்க போது. இது எல்லாமே லாபம். இது இல்லாம வந்து நம்மளோட உயிரே வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுனால தான் அவ இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சா. இப்படி இருக்கும்போது கதிரேசன் மட்டும் லேசுப்பட்ட ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது அவ்வளவு தூரம் மல்லி சொன்னாங்க. அத நம்பல. இப்ப போலீஸ் வந்து இவ சுடர்தான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அத நம்பல. எனக்கு ஆதாரம் என்ன இருக்கு? இவ என் பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து மல்லி இருந்துட்டு, இப்ப என்ன உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கா? அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபேக்கு. இத பண்ணது வந்து அ அதாவது விஜயோட அக்கா அந்த இவ தான். அதாவது ராஜேஸ்வரி தான் அப்டின்ற ஒரு விஷயத்த நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அதாவது உங்க கையில இருக்கிறது நீங்க ஒரிஜினல்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, என் கையில இருக்கிற ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து ஒரிஜினல் நான் சொல்லுவேன். அப்டின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்குறாங்க. கதிரேசனுக்கு ஒண்ணுமே புரியல. மல்லி என்ன
பண்ணிட்டு இருக்க, இது டூப்ளிகேட்டு, என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினலு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே ஓகே தான். எல்லாமே கரெக்ட் தான். அது தப்பு இல்லன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மல்லி ஃபேக் கூட ரெடி பண்ணியிருக்கலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் இருந்தாலும் கதிரேசனுக்கு புரிய வைக்கும் விதத்துல புரிய வச்சா மட்டும் தான் அவரு புரிஞ்சுக்குவாரு. அவரு புரிஞ்சுக்கிறதுனால மல்லிக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த பேருக்குமே நல்லது. இந்த கதிரேசனுக்கு நல்லது. அடுத்ததா நிஷாவுக்கு நல்லது. ஏன்னா கதிரேசனோட சொத்து எல்லாமே ஆட்டய போறதுக்கு தான் இந்த சுடர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா ரேணுகாவுக்கு அப்படின்ற ஒரு பாதி சொத்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு சொத்த. அப்படி இருக்கும்போது அந்த சொத்து வந்து மீந்துச்சு. அதே மாரி தன்னோட 2வது பொண்ணு நிஷாவுக்கு எல்லா சொத்துமே இப்போ அந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ சரியா போச்சு. அடுத்ததா விஜயோட சொத்த ஆட்டய போறதுக்கு, விஜய ஆட்டய போடுறதுக்கு இப்படி பல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இது எல்லாமே மாறப்போகுது. இப்போ கதிரேசனுக்கு ஒண்ணுமே புரியல. எத நம்புறது? எத நம்பக்கூடாது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்ப என்ன உண்மையிலேயே இவ சுடரா? இல்லையா? அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அவ்வளவுதானே? அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லி ஆதாரங்கள எடுத்து நீட்ட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இங்க இந்த சுடர்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா வெண்பா வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம இங்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா முதல்ல வெண்பா வந்து இந்த கதிரேசனோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது மல்லி அம்மாவுக்கு நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா போக போக சுடரோட உண்மைகள்லாம் தெரிஞ்சு, அவளோட சுயரூபத்த எல்லாத்தையுமே ஆதாரங்களா வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க வெண்பா. இதுதான் கடைசியில இந்த சுடரோட முடிவ தேடி குடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கதிரேசனுக்கும் உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த சுடர் தப்பிக்க முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.